ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 18 மன்னர் யயாதி தன் இளமையை திரும்பப் பெறுதல் என்னும் தலைப்பில் பதம் 36. சுக்ரஸ்தம் ஆக குபிதக ஸ்திரீ காமான்ருத பூருஷ துவாம் ஜரா விசதாம் மந்த விரூப கரணே நிருணாம். வேர்ட் பை வேர்ட் மீனிங். சுக்ராச்சாரியார் தம் அவரிடம் மன்னர் யயாதியிடம் ஆக கூறினார். குபித்த அவரிடம் கடும் கோபம் கொண்டு, ஸ்திரீ காம பெண்ணாசை கொண்டவனே, அன்ருத பூருஷ பொய்யனே, துவாம் உனக்கு, ஜரா மூப்பு, விசதாம் புகுந்து கொள்ளட்டும், மந்த மூடனே, விரூபகரணி கெடுக்கும், நிருணாம் மனிதர்களின் உடல்களை. டிரான்ஸ்லேஷன். கடும் கோபம் கொண்ட சுக்ராச்சாரியார் மன்னர் யயாதியை நோக்கி, பொய்யான மூடனே, பெண்களிடம் மயங்கியவனே, நீ பெரும் தவறிழித்தாய். எனவே அழகை கெடுக்கும் மூப்பு உன்னிடம் புகுந்து கொள்ளட்டும் என்று சாபம் கொடுத்தார். பதம் 37. ஸ்ரீ யயாதிர் உவாச்ச ஆத்ருப்தோ அஸ்மி அத்ய காமானாம் பிரம்மன் துஹிதரி ஸ்ம தே வியஸ்யதாம் யதா காமம் வயசாயோ அபி தாஷ்யதி. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஸ்ரீ யயாதி உவாச்ச மன்னர் யயாதி கூறினார். திருப்தியடையவில்லை. அஸ்மி நான், அத்ய இதுவரை, காமானாம் என் காம இச்சைகளை திருப்திப்படுத்த, பிரம்மன் கற்றறிந்த பிராமணரே, துஹிதரி உமது புத்தரியுடனான, ஸ்ம முன்பு, தே உமது, வியத்யஸ்யதாம் மாற்றிக்கொள்ளலாம், யதா காமம் நீர் காம இச்சைகளை கொண்டிருக்கும் வரை, வயசா இளமையுடன், யாக அபிதாஸ்யதி தன் இளமையை உமது மூப்புடன் மாற்றிக்கொள்ள சம்மதிப்பவனின். டிரான்ஸ்லேஷன். மன்னர் யயாதி சுக்ராச்சாரியரிடம் கூறினார். வழிபாட்டுக்குரிய கற்றறிந்த பிராமணரே, உமது மகளிடம் நான் கொண்ட காம இச்சைகள் இன்னும் பூர்த்தியாகவில்லை என்று கூறினார். அதற்கு சுக்ராச்சாரியார் பதிலளித்தார். தன் இளமையை உனக்கு அளிக்க சம்மதிக்கும் ஒருவனுடன் உமது முதுமையை நீர் மாற்றிக்கொள்ளலாம். பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். மன்னர் யயாதி சுக்ராச்சாரியரின் மகளிடம் தான் கொண்ட காம இச்சைகள் இன்னும் பூர்த்தியாகவில்லை என்று கூறியதை கேட்ட சுக்ராச்சாரியார், மன்னரின் முதுமை தன்னுடைய மகளின் காம இச்சைகளுக்கும் பங்கம் விளைவிக்கும் என்பதை உணர்ந்தார். எனவே சுக்ராச்சாரியார் தன் மருமகனிடம் வேறொருவருடைய இளமையுடன் அவருடைய முதுமையை மாற்றிக்கொள்ள முடியும் என்று அவரை ஆசீர்வதித்தார். அதாவது, யயாதியின் மகனொருவன் தன் இளமையை யயாதியின் முதுமையுடன் மாற்றிக்கொள்வானாயின், யயாதி தேவயானையுடனான காமசுகத்தை தொடர்ந்து அனுபவிக்கலாம் என்பதை அவர் இவ்வாறு சுட்டிக்காட்டினார். பதம் 39. இதி லப்த வியவஸ்தானக புத்திரம் ஜேஷ்டம் அவோச்சத யதோ தாத பிரதீச்ச இமாம் ஜராம் தேஹி நிஜம் வயக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். இதி இவ்வாறு, லப்த வியவஸ்தான தன் முதுமையை மாற்றிக்கொள்ளும் வாய்ப்பை பெற்று, புத்திரம் அவரது மகனிடம், ஜேஷ்டம் மூத்த, அவோசத அவர் வேண்டினார், யதோ எதுவே, தாத்த நீ என் பிரிய மகன், பிரதீட்ச அன்புடன் ஏற்றுக்கொள், இமாம் இந்த, ஜரா முதுமையை, தேகி கொடு, நிஜம் உன் சொந்த, வய இளமையை. டிரான்ஸ்லேஷன். சுக்ராச்சாரியாரிடமிருந்து இந்த வரத்தை பெற்ற யயாதி தன் மூத்த மகனிடம், என் பிரிய மகனே, எதோ என் மூப்பை ஏற்றுக்கொண்டு உனது இளமையை எனக்கு கொடுப்பாயா என்று வேண்டினார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 18 மன்னர் யயாதி தன் இளமையை திரும்பப் பெறுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் 36, 37, 38 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரிபோல்.